வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டியா மேங்கோவை வச்சு மசாலா பாப்பட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இருக்கேன். தக்காளியை உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு 1/4 கப் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 கப் மாங்காவை தோலெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துட்டு இருக்கேன். இதோட 1/4 கப் பொடியா கட் பண்ண குக்கும்பர், 1/4 கப் குக் பண்ணின ஸ்வீட் கார்ன், இதோட 1/4 கப் துருவின கேரட், 3 டேபிள் ஸ்பூன் துருவின பீட்ரூட். இதெல்லாம் ஹெல்த்தியான ஆப்ஷனுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 கப் குட்டியா கட் பண்ணிருக்கிற கேப்சிகம், 3 கலர் கேப்சிகமும் சேர்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் நல்லா பழுத்த மாம்பழமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, 2 பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் பம்கின் சீட்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் சீட்ஸும் சேர்த்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நார்த் இந்தியன் அப்பளத்தை பெப்பர் பாப்படை நம்ம ஒரு மைக்ரோவேவ்லயோ இல்லாட்டினா எண்ணெயில பொரிச்சோ நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள் மிக்சரை சேர்த்துட்டு இமீடியட்டா சர்வ் பண்ணோம்னா சூப்பரான மேங்கோ மசாலா பாப்பட் நம்மளுக்கு ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்கிறேன், பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.